ஹலோ அண்ட் வெல்கம். பைனரி ஆப்ஷன்ஸில் நல்ல ப்ராஃபிட்டான ட்ரேட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக ட்ரேடிங் சிக்னல்ஸ் தரோம். அப்புறம் பைனரி ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரோம். சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உடனே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். இப்போ பார்க்கலாம் நம்ம சார்ட்டை எப்படி செட் பண்ண போகிறோம், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன போட போகிறோம், எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ட்டை கேண்டில் ஸ்டிக் சூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வேறு எந்த சார்ட் டைப்புமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். கேண்டில்ஸ் அப்படின்னு இருக்கு, இந்த மாதிரி கேண்டில்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். இந்த கேண்டிலோட டைம் ஃப்ரேம் 2 minutes அப்படின்னு மாற்றிக்கலாம். இது 2 minutes மாற்றிக்கிறோம். ஸோ இந்த கேண்டிலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே 2 minutes குறிக்கும். ஸோ க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு மேலே போயிட்டு இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறது. ரெட் கலர் கேண்டில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே கேண்டில் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத குறிக்கும். இப்போ அடுத்தபடியாக நம்ம இண்டிகேட்டர்ஸை என்ன இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அப்ளை பண்ண போகிற இண்டிகேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜ். இப்போது இண்டிகேட்டர்ஸ் லிஸ்ட்டில் போகலாம். இண்டிகேட்டர்ஸ் லிஸ்ட்டில் போனீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ்ன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ் நம்ம கிளியராக இருக்குது. முதல்ல உங்களுக்கு தெரியும் மூவிங் ஆவரேஜஸ்ன்னு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் போய் பீரியடை சூஸ் பண்ண போகிறோம். இந்த பீரியடில் இருக்க பீரியடை ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணி நம்ம 5 அப்படின்னு போட போகிறோம். இந்த எஸ்எம்ஏ அப்படியே வச்சுருங்க. இந்த கலரை நம்ம க்ரீன் கலராக மாற்றிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுறோம். பீரியடை 5ன்னு மாற்றிக்கிறோம். எஸ்எம்ஏ மூவிங் ஆவரேஜ் டைப்பை வச்சுக்கிறோம். கலர் க்ரீனாக மாற்றிக்கிறோம். திக்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கிறதுக்காக. அடுத்தபடியாக இதே இண்டிகேட்டரை வேறு செட்டிங்கில் இன்னொன்று போடுறோம். ஸோ சேம் மூவிங் ஆவரேஜ் அதே மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரி வரும், மூவிங் ஆவரேஜ் கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன செட்டிங் அப்ளை பண்ணுறோன்னா நம்ம 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே 2 போடுறோம். எஸ்எம்ஏ சூஸ் பண்ணுறோம். கலர் ரெட் கலரே வச்சுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கலரு கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்காக வேறு எந்த ரீசனுமே இல்லை. ஸோ அப்ளை அப்படின்றத இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸை இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவதாக இன்னும் ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ண போகிறோம். அந்த இண்டிகேட்டர் ஃப்ராக்டல். இதே மாதிரி இண்டிகேட்டர் லிஸ்ட்டில் வாங்க. இண்டிகேட்டர் லிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாலே இருக்கும். பாப்புலரில் போனீங்கனாலே இருக்கும் ஃப்ராக்டல். இதாக இருக்கு பாருங்கள் ஃப்ராக்டல். ஸோ ஃப்ராக்டலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் செட்டிங்ஸில் வரும். நம்ம செட்டிங்ஸில் இந்த பீரியட் மாற்றிட்டு இந்த 3 பீரியட் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் அப்படியே இருக்கட்டும், க்ரீன் ரெட் கலர் அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப ஒரு தடவை இதை நம்ம என்ன பண்ணோன்றதை பார்க்கலாம். நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா 2 minutes கேண்டில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 2 இண்டிகேட்டர்ஸ் போட்டோம், மூவிங் ஆவரேஜஸ். அதுக்கப்புறம் மூணாவதாக இன்னொரு இண்டிகேட்டர் போட்டோம், அது ஃப்ராக்டல். இப்போ நம்ம சார்ட்டை செட் பண்ணிட்டோம், இண்டிகேட்டர் செட் பண்ணிட்டோம். இனிமேல் இதை எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 22,888 $22,888 வாங்க ட்ரேட் பண்ணலாம். லைவாக ட்ரேட் பண்ணலாம். எப்படி பண்ணுறது இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல சிக்னல் வந்திருக்கு. மேலே ஒரு க்ரீன் ஃப்ராக்டல், அதுக்கப்புறம் கிராஸ் ஆகி கீழே வருது. இது ஒரு நல்ல ஒரு சிக்னலாக இருக்கும். நமக்கு லோவரை கிளிக் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு பியரிஷ் சிக்னல், ஒரு புட் ஆப்ஷனோட நல்ல சிக்னல் வருது. இது லோவரை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த பொசிஷன் இப்போ நம்ம எடுக்கிறோம். ஒரு லோவர் சிக்னல் எடுத்திருக்கோம் நம்ம. இப்போது இந்த பொசிஷன் இப்போ எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன்னா நம்ம என்ன டைரக்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ராக்டலோட டைரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ராக்டலோட டைரக்ஷனுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிராஸ் ஓவர் கீழ் நோக்கி போயிருக்கு. அதாவது ரெட் லைன் க்ரீன் லைனை கீழ் நோக்கி கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல ஒரு புட் சிக்னலை இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். மார்க்கெட்டோட டைரக்ஷன் கீழ் நோக்கி இருக்கும் அப்படின்றது இதனால் நமக்கு தெரிய வருது. ஸோ புட் சிக்னல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
ஐக்யூ ஆப்ஷனை பொறுத்தவரையில் லோவர் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இந்த பொசிஷன் இப்போ போயிட்டு இருக்குது. எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டைரக்ஷன் வந்து மூமெண்ட்டு வந்து கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் ஆகும் நம்பிக்கை இருக்குது. இந்த பொசிஷன் வந்து நமக்கு இங்கே ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அடுத்தபடியாக இதில் இன்னும் ஒரு டெக்னிக் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு இண்டிகேட்டர் இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். அதாவது இன்னும் ஒரு இண்டிகேட்டரில் மூவிங் ஆவரேஜோட இன்னும் ஒரு மூவிங் ஆவரேஜ் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஸோ திரும்பவும் பழைய மாதிரி இண்டிகேட்டர்ஸ் லிஸ்ட்டில் போகிறோம். அங்கேருந்து மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறோம். திரும்பவும் மூவிங் ஆவரேஜஸ் இந்த செட்டிங்ஸில் வந்து சேர்ந்துடுறோம். இந்த இடத்துல பீரியட் வந்து 100 அப்படின்னு மாத்திரம். SMA தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த கலர் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லபடியாக தெரியறதுக்காக இந்த திக்னஸை வந்து நான் டார்க்காக பண்ணுறேன். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை. திரும்பவும் அதே மூவிங் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி மூவிங் இண்டிகேட்டர்ஸோட லிஸ்ட்டில் போகிறோம். அங்கேருந்து மூவிங் ஆவரேஜஸ் எடுக்கிறோம். செட்டிங்ஸ்க்கு வரோம். செட்டிங்ஸில் வந்து பீரியட் 100 மாத்திரம் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு இங்கே என்ன நினச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு மூவிங் ஆவரேஜோட லைன் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ எதனால் அப்படி ஆட் ஆச்சு என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்ன இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ திரும்ப ஒரு தடவை அப்ளை பண்ணுறேன்னா காமிக்கிறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ எஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு ஏன் அப்படின்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் லாங் டேர்ம் டைரக்ஷனை குறிக்கக்கூடிய ட்ரெண்டை குறிக்கக்கூடிய ஒரு மூவிங் ஆவரேஜாக இருக்கும். ஸோ எப்பெல்லாம் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒயிட் மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்குதோ அப்போ பை ட்ரேட்ஸ் மட்டுமே எடுக்கணும். அதாவது கால் ஆப்ஷன்ஸ் மட்டுமே எடுக்கணும். ஐக்யூ ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையில் ஹையரை மட்டுமே கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் கேண்டில்ஸ் வந்து இந்த ஒயிட் லைனோட கீழே இருக்குதோ அப்போல்லாம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், அதாவது நம்ம சிக்னல் வந்து எடுக்கிற சிக்னல் வந்து செல் மட்டுமே எடுக்கணும். அதாவது புட் ஆப்ஷன் மட்டுமே எடுக்கணும். ஐக்யூ ஆப்ஷனை பொறுத்தவரையில் லோவரை மட்டுமே கிளிக் பண்ணணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ட்ரெண்டை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மூவிங் ஆவரேஜை சாதாரணமாக இண்டிகேட்டர்ஸ் எங்கேனாலும் நம்ம சூஸ் பண்ண முடியும். இதை வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஃபில்டராக நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை அப்ளை பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணிட்டோம். நமக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிடும். ஸோ எப்போ கேண்டில்ஸ் எல்லாமே இந்த ஒயிட் லைனோட மேலே இருக்குதுன்னா நம்ம அப்சைட் டைரக்ஷன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாமே ஹையராக இருக்கணும். கால் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் கேண்டில் வந்து ஒயிட் லைனோட கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லோவரை தான் கிளிக் பண்ணணும். புட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நமக்கு வழக்கமாக இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸையும் மூவிங் ஆவரேஜையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு சிக்னல்ஸ் கிடைக்குது. அது கூட ஃப்ராக்டல் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை ஃபில்டர் பண்ணி ஒரு டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ நம்ம அது கூட மேலும் இன்னொரு இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இன்னொரு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். லாங் டேர்ம் சிக்னலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம சிக்னல் வரக்கூடிய சிக்னலை இந்த சிஸ்டம் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாக பண்ணலாம். வாங்க இந்த மாதிரி இப்போது 100 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு லைவ் ட்ரேட் எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கலாம். எப்போ சிக்னல் வருதுன்னு பார்க்கலாம். அந்த சிக்னல் வச்சு இன்னும் ஒரு லைவ் ட்ரேட் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடச்சிருக்கு. இந்த பொசிஷன் வந்து எப்படி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து எல்லா ட்ரேடை எல்லா சிக்னல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி வருது, எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா ஒயிட் கேண்டில், ஒயிட் லைன், மூவிங் ஆவரேஜ் லைன், கேண்டில்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, எங்கே இருக்குது, அதை ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒயிட் லைன் மேலே இருக்குது, கேண்டில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது.
ஸோ நம்மளுடைய முதல் சிக்னல் கிளியர் ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம எடுக்க போகிற சிக்னல்ஸ் இனிமேல் புட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதாவது ஐக்யூ ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை இந்த இடத்துல லோவர் மட்டும்தான் நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து இந்த ஒயிட் லைன் வந்து நமக்கு வந்து ஒயிட் லைனும் இந்த கேண்டில்ஸ் எங்கே இருக்கிறாங்க அங்கே அந்த 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 லொக்கேஷனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு புட் ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ரெண்டாவதாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்க்குறோம், இங்கே வந்து மேலே ஒரு க்ரீன் ஃப்ராக்டல் இருக்குது. ஸோ க்ரீன் ஃப்ராக்டலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த கிராஸ் ஓவர் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் வந்து க்ரீன் லைனை கீழே நோக்கி கிராஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட்டபுளான சிக்னலாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் நம்ம உடனடியாக இந்த பொசிஷனை எடுத்து இதை ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் ஆகிருக்கோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம 2 பொசிஷன்ஸையுமே வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியுது. ஸோ இது ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான சிஸ்டத்தை, கரெக்டான எல்லா இண்டிகேட்டர்ஸையும் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அப்படின்ற கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணதுனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கோம். ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you again in a new video.